இப்பொழுதும் நீர் என்னோடு பேசு. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு 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 நாங்கள் பிரயோஜனப்பட ஆண்டவரே வருங்கால ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கனி கொடுப்பதற்கும் இப்பொழுதிருந்தே நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக நீரை கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஊக்கமாய் செபிக்கிறோம். நடத்தும் ஆசீர்வதி. நம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தின நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நம்முடைய வார்த்தை எங்களுக்கு மதுரமானது, தேனிலும் மதுரமானது என்று பக்தன் சொன்னார். அதை நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஆண்டவரே நாங்கள் தியானிக்க, ஜபத்தோடு நாங்கள் தியானிக்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீரை கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உச்சாந்தாலை முதல் உள்ளங்கால் வரை அன்பு பிள்ளைகளுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆவிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் நீரே தர வேண்டும் என்று நாங்கள் ஊக்கமாய் செபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மதியானம் விடுபட்ட அந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமா படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கும். ஒரே வசனத்தில் 2 காரியத்தை பார்க்கலாம். நீங்கள் வீம்புல ஆகாத காரியங்களிலே, வீணான காரியங்களிலே மேன்மை பாராட்டுகிறீர்கள், அது பொல்லாங்காய் மாறிவிடும். அது வரைக்கும் பார்த்தோம். அதே வசனத்தில் பாருங்க, நன்மை செய்வது பிரயோஜனமா இருக்கும். ஆதி ஆகமத்தில் தேவனாகி கர்த்தர் காயினை பார்த்து கேட்டார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன்னுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். அப்பவே சொன்னார், உங்களுக்கு மேன்மை வேண்டுமா? Do good things. Do you want glorious life? Do good things. 4 பேருக்கு ஏதாவது செய். பூமியிலே என்ன நேரிடுமோ தெரியாது. 7-8 பேருக்கு பங்கிட்டு கொடு. பிரசங்கில படிக்கிறோம். அதே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாய் வாழ்வதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒன்று மானிடர் வர்க்கத்திற்கு நியமிக்கப்படவில்லை. அதில் கூட பாருங்க, நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்ற, நீ முதல்ல மகிழ்ச்சியாய் வாழ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது சுயநலம் அல்ல. இயேசு என்னை நேசிக்கிறார், என்னை அப்படின்னு வருது. அப்ப அது சுயநலமா? முதல்ல எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் மட்டும் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களில் ஒன்று கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் கிருபை வரங்கள். பைபிளை எடுத்துன்னு யாரையும் என் கூட சேர்த்துக்காம தனியா ஒரு வனாந்தரத்துக்கோ ஒரு தனி அறையிலே போய் நான் ஜெபம் பண்றேன்னா அது நான் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் ஆயிட்டுங்க, நான் மட்டுமல்ல, நானும் என் மனைவியும் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். டென்ஷன் இல்லாம வாழ்ந்தாவே போதும். லவ் பேர்ட்ஸ் பார்த்திருக்கிறீங்களா? 6 அறிவு இல்லாத பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ். 6 அறிவையும் கொடுத்து, வசனத்தையும் கொடுத்து, பரிசுத்த ஆவியையும் கொடுத்து, என்ன துதிப்பா, கணவன் மனைவி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க, அதான் எனக்கு மகிழ்ச்சின்றார் ஆண்டவர். ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் கூட குழப்பம். அப்ப நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பாருங்க. 6 அறிவு இல்லாத பறவை, லவ் பேர்ட்ஸ்.
ஆனால் தேவனுடைய கரங்களால் படைக்கப்பட்ட மானிட வர்க்கம் நோ லவ், அரகண்ட், செல்ஃபிஷ் ஜெயிண்ட். யோசிப்பாருங்க, அப்ப நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். கணவன் மனைவி மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதம் திருமணமானவர்களுக்கு நன்றாக தெரியும். பைபிள் படிச்சு பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க. பசங்க வராங்களா இல்லையா குடும்ப ஜெபத்துக்கு? கரம் கோர்த்து ஜெபம் பண்ணு. சிக்கலான பிரச்சனைகளுக்கு கணவன் மனைவி ஒருமனப்பட்டால் ஒழிய நீ எங்க ஒருமனப்பட்டாலும் முடியாதியா. அவங்களோட எனக்கு தொடர்பு இருக்குது, இவங்களோட தொடர்பு இருக்குது. உன் சொந்த மனைவி கணவரோட ஒரு அன்பு ஐக்கியம் இருக்குதா? உண்மையான அன்பு ஐக்கியம் தொடர்பு ஆண்டவரோடு இருக்கிறது உண்மையானால் கணவன் மனைவியுடைய அன்பிலே நிலைத்திருக்கும். சம் எரர்ஸ் சரிப்படுத்து, ரெக்டிஃபை, சரிப்படுத்துங்க. அன்புக்கு நேரம் தேவை. உட்கார்ந்து பேசுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த சரியாகும் வரை, அதாவது ஒரு குழப்பமோ பிரச்சனை வருமானால், வராத குடும்பம் கிடையாது. ஒருவேளை வருமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீடர்களுக்குள்ளேயே எத்தனை ஏற்றத்தாழ்வு. கண்ணு முன்னாடி இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எதற்காகவே நான் தான் பிதாவின் வலது பாட்சத்தில் உட்காருவேன் சொல்றாரு ஒருத்தர். பெரிய லாடு லபகுதாஸ் அவரு. எங்க ஊர் பக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பெரிய லாடு லபகுதாசா அப்படின்னா அது என்னன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும். அந்த காலத்தில் இல்லாதெல்லாம் இப்போ நிறையா புதுசாக வந்திருக்குது வார்த்தைகள். அப்போ யோசிக்கணும். ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசித்தால், வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், விட்டு கொடுத்தால் அந்த பிரச்சனைக்கே இடமில்லை. நண்பர்களாய், ஒரு கணவன் மனைவி நண்பர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே பிரச்சனைக்கு இடமே கிடையாது. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும். ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு புருஷனை மனைவி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு மனைவியை புருஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. உனக்கினையே ஆக்கினையே வரவழைத்துக் கொள்ளுகிறாய். எல்லாருக்கும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நரகத்துக்கே போகிறது இருந்தால் கூட போய்க்கோ. உலகத்தில் குடும்பத்தை சிறப்பாக நல்லா நடத்துன்ற. யார் பரலோகம் போகிறாங்க யார் நரகம் போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்தரங்கமான காரியங்களை நம்ம எதுக்கு நோண்டணும்? அறியப்படாதவைகளை நம்ம எதுக்கு தலையிடணும்? குழப்பத்தை உண்டாக்கணும். பார்க்குற வரைக்கும் முகத்தை பார்க்குறீங்க, குடும்பத்தில் கூட இருக்கிறீங்க, குடும்பத்தை நடத்துறீங்க, ஜெபம் பண்ணுற மனைவி கூப்பிட்றாங்க, அத்தான் வாங்க ஒரு ஜெபம் பண்ணலாம், ஜெபத்தில் கலந்துக்குங்க. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா, சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஸ்மால் திங்ஸ், ஸ்மால் 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 திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லையிலே சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நிறைய கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கிறிஸ்தவங்க தான் நிறையாவான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சு விசாரித்து பார்த்தா சின்ன 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 காரியம்தான். ஒரு நாள் ஏதோ வேற ஒரு நபரை வச்சு பேசின சண்டை, அதனால பெருசாயிடுச்சு. அது ரெண்டு வீட்டாரையும் தாக்கி விட்டது. ஏன் அதை ஆரம்பத்திலே சரி பண்ணலாமே? ஆரம்பத்திலே அதை க்ளோஸ் பண்ணிடலாமே? யாரை விட்டும் பிரியலாம். கர்த்தர் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். இதெல்லாம் மீறியும் குடும்பம் அடைந்து பிரியுதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நான் மட்டும் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம், நானும் என் மனைவி மட்டும் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம், நான் என் மனைவி பிள்ளைகளோடு அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம். அடுத்த கட்டம், பிள்ளைகளை கழிச்சு கட்டக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை ஹோட்டலுக்கு போங்க, கணவன் மனைவி பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஏதாவது புது ஐட்டம் சாப்பிட்லாமான்னு. மனைவிக்கு சொல்லிடணும் என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க. பிள்ளைகளுக்கு சொல்லிடணும் என்ன ஐட்டம் வேணுமோ சாப்பிட்டுக்க. நான் கட்டுறேன் ஃபீஸ். அப்பா அப்படி பாட்டு சாப்பிட்டுமா பேசுவார். அப்போ தான் பசங்கிட்ட ஹோட்டலில் ஆசைப்பட்டதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருப்படியாக சாப்பிட்டாம வேஸ்ட்டு பண்ணா அப்பாவுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்ல. வரும் வரும் ஆனால் வர அப்படி கிடையாது, வரும். சாதாரணமாக 100 ரூபாய் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் யோசித்துப்பா.
நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கூட அப்படி தான் சொல்லுவேன். என் பேர பிள்ளைகளுக்கு, டேய் நான் அப்பா நான் ஏழைப்பட்ட தாத்தா, சின்னதாக எதனா கேள்றானோ. அதே போல் என் பையனுக்கு அதான் சொல்லுவேன், நம்ம இன்னும் பணக்கார லிஸ்ட்டில் வரலடா நைனா, நம்ம எளிமை குடும்பத்தை லிஸ்ட்டில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். சிக்கனமாக செலவு செய்து கொள்ள, ஏன்னா பொறுப்பு பையன்கிட்ட கொடுக்குறோம். நிறையா கொடுத்துட்டேன் பையன்கிட்ட, நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் மனைவியை மட்டும் கடைக்கு கூட்டின்னு போனால் என்ன வேணுமோ வாங்கிக்குமா பாரு, அங்கே தான் அந்த ஒரே சரீரம் வேலை செய்து பாரு. என்ன வேணுமோ வாங்கிட்டு பில்லு மட்டும் வாங்கி கொண்டா நான் கட்டிடுறேன். எந்த கலர் என்ன சாரி பிடிக்குதோ வாங்கிக்கோ, உனக்கு இல்லாததா அப்படி சொல்லணும். 4 வார்த்தை சொல்லிட்டு தனியாக வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், குறைந்த விலையில் வாங்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆமாம், கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அவங்களுக்கு சொல்லிட்டு. அவங்களும் அப்படி ஒன்றும் ஆடம்பரமாக எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் நான் நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. அவங்க செலெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. எல்லாமே கர்த்தருக்குட்பட்ட பரிசுத்தத்திலிருந்து தான் இதெல்லாம் நம்ம செய்யறோம். எல்லாமே பரிசுத்தம் தான். நீ மகளே நீ புருஷனை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறாய், நீ எனக்கு பாத்திரவான் அல்ல, பாத்திரவாள் அல்ல அப்படி சொல்ல மாட்டார். குடும்ப உறவு தான் தெய்வீக உறவு. அதுதான் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஏவாளை படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை செய். முதலாவது உன் குடும்பத்தில் உன் வீட்டாருக்கு நன்மை செய். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்கள். ஆபிரகாம் வயதாகி கொண்டு போகிறது, சாராள் அம்மையாருக்கு வயதாகி கொண்டு போகிறது. அவங்க ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ ஆதரவாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஆபிரகாம் தான் மனைவியை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு பாருங்க. வாக்கிங் போகிறாங்க 2 பேரும். இன்னும் ஈசாக்கு பிறக்கலை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை இன்னும் பிறக்கலை. ஆனால் 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. ஒரு இடத்துல போகிறாங்க, அந்த ராஜா சாரால கிட்னாப் பண்ணிட்டான். 90 வயசில் சாரால கிட்னாப். அப்போ அந்த அம்மா எவ்வளோ நல்லா இருந்திருக்குது பாருங்க. 90 வயசில் ஒரு வயசானவங்கள பாட்டின்றோம். ஆனால் 90 வயசில் அந்த ராஜா தூக்கிட்டு வந்துடுறா அந்த பொம்பளை அப்படின்னு. ஆண்டவர் எச்சரித்தார், பி கேர்ஃபுல், பிவேர் ஆஃப் திஸ் woman, she is my daughter, her husband great property, நல்ல சாப்பாடு கொடு சொல்லிட்டார் பாருங்க ஆண்டவர். எல்லாம் நல்லா கவனி, தொட்டுடாத, பி கேர். வாதித்தார், கர்த்தர் வாதித்தார் அந்த அம்மையாரின் நிமித்தம். ஆண்டவர் எவ்வளோ பாதுகாக்கிறார் பாருங்க தம்முடைய பிள்ளைகளை. அப்புறம் தான் சொல்கிறான், எப்பா உன் சொந்த மனைவி சகோதரின்னு சொன்னதுனால தான் நான் அப்படி தலையிட்டேன். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொடுமையானவர்கள், புருஷனை கொண்டு போட்டு மனைவி அபகரித்துக் கொள்வார்கள் கேள்விப்பட்டேன். சகோதரின்னு சொல்லிட்டு அது என்ன தியாலஜிக்கல் என்ன கருத்தில் சொன்னார்னு புரியல. முடியாது. உன் ஆண்டவர் என்னை எச்சரித்தார், இந்த மனைவி கொண்டு போ. இன்னும் சகல பரிவாரங்களோடும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எந்த எண்ணத்தோடு கொண்டு வர சொன்னா அவன் வழி அனுப்புறப்பா ஒரு சகோதரியா. சகல விதமான இந்த சில வீட்டில் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் சீர்வரிசை, அக்கா தங்கச்சிக்கு என்னடா பண்ண நீ சீர்வரிசை கொடுத்தான்னு திட்டுவாங்க கிராமத்து பக்கம். அந்த ராஜா சகோதரியாய் அந்த சாராளை நேசித்து சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா சொல்லணும். இப்பதான் பாவம் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கணவர் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறார், தொட முடியாது. ஜெபம் பண்ணு. அனாவசியமான சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து குழப்பத்தை உண்டாக்க கூடாது. காரணமில்லாத ஒரு சுபாவம் தான் சந்தேகம். சந்தேகம் என்னாவே என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தமே இல்லையே, காரணமே இல்லையே. அது எதுக்கு வச்சுக்கிட்டு நரகத்துக்கு போகணும்? யோசித்து பாருங்க, அது தேவையா? நிறைய சந்தேக தீயில் எரிந்தால் ஒரு பெண், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தேன் நியூஸ் பேப்பர். அப்பெல்லாம் டிவி செல்போன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சந்தேக தீயில் எரிந்தால் அந்த பெண்ணு பேர் கூட மறந்து போச்சு. எங்கள் ஊர் பக்கம் தான். பஸ்ஸில் டிக்கெட்டு வாங்குது அந்த பொண்ணு. அந்த டிக்கெட்டு கண்டக்டர் கொடுக்குறப்போ அவன் கை மேலே பட்டு இருக்குமே, இதுக்கு அது போட்டிருக்கிறாங்க லிஸ்ட்டு.
அதுக்கே சந்தேகப்படுறான்னா அப்ப அவன் வேற எதுக்கு சந்தேகப்பட மாட்டான். அந்த பெண் முடிவுக்கு வந்துட்டா, இனி நான் வாழ்ந்து பலன் என்ன, செத்துடலாம். ஐயா, கை காலு படாது இருக்குமா? உலகத்திலேயே மானிட வர்க்கம்னா சிரிக்கக்கூடிய ஒரு சுபாவம். மிருகங்கள் பறவைகள் சிரிக்காது. அவனை பார்த்து ஏன் சிரிச்ச, இது ஒரு 1.5 வருஷம் சில இடத்துல பிரச்சனை ஓடுது. அப்ப அவனுடைய உள்ளம் எப்படி ஆகுது? பைபிள் படிக்க முடியாது, ஜபம் பண்ண முடியாது, தனியா மனைவியை அனுப்ப முடியாது, தனியா பஸ்லயோ ஆட்டோவிலையோ ட்ரெயின்லயோ அவன் ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முடியாது. அவன் கவனமெல்லாம் சாக்கடையாய் மாறிடும். அப்போ அவன் என்ன விரும்புறான்? அவன் பாவத்தில் விழுவதற்கு ஆசைப்படுகிறான். அதான் பிசாசனுடைய கிரிமினல். பாருங்க, சாதாரண ஒரு டாபிக்கே இவ்வளவு இருக்குது, யோசிக்க வேண்டியது. எதுக்கு? ரிலாக்ஸ் லைஃப். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஃப்ரீயா விடுங்க, நம்புங்க, ஒருத்தரை நம்புங்க. கண்ணு முன்னாடி இருக்கிற புருஷனை, கண்ணு முன்னாடி இருக்கிற மனைவியை நம்பாத. காணாத தேவனை எப்படி நம்புவான்? யாக்கோபு, அதே யாக்கோபு தான் எழுதுறார். யாக்கோபு இயேசுவின் சகோதரர். இயேசு மறந்து விட்டு போனதை யாக்கோபு எழுதியிருக்கிறார். குடும்பத்தை பற்றி ரொம்ப அருமை எழுதியிருக்கிறார் யாக்கோபு. இயேசுவின் சகோதரர், சொந்த உடன் பிறப்பு. யூதா, யாக்கோபு 2 பேரும். யூதா ஒரே ஒரு அதிகாரம் பாருங்க, அருமையான ஒரு புஸ்தகம், ஒரு சாப்டர், ஒரே ஒரு அதிகாரம் எழுதினார். இயேசுவின் சகோதரர்கள் 4 பேர்ல 2 பேர் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க சீடர்களா. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. எங்க அண்ணன் உலக ரட்சகர் இல்ல, எங்க அண்ணன் உலக ரட்சகர் சிலுவையில் அறைப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போறாரு. உயிர் தேர்ந்து பரலோகம் போன பிறகு அவங்க 2 மற்றவங்களை காட்டிலும் அவங்க 2 பேருக்கு எப்படி இருக்கும்? அப்படி தைரியமா வளர்த்துவாங்க தெருவில் இல்லையா? அப்ப நம்ம ஒருவரை குறித்து ஒருவர் சந்தோஷப்படணும். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்மை செய்ய 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 கிருபைகள் பெருகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார், ரட்சிப்பை கொடுக்க வந்தார், தெய்வீக சுகத்தை கொடுக்க வந்தார், பரிசுத்த ஆவியை உயிர் தெழுந்து பரலோகம் போன பிறகு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அது மட்டுமா? மீதி புத்தகங்களிலே பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது எழுதப்பட்டது சுவிசேஷம். அது போயிட்டு பிறகுதான் அவங்க எழுதினாங்க, கூட இருந்தவங்க சீடர்கள்ல கொஞ்சம் பேரு. மீதி அவர் உயிர் தெழுந்து பரலோகம் போன பிறகு சீடர்கள் எழுதின, அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்களை பாருங்கள். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து பிணியாளிகளை சுகமாக்கினார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த ஒரே ஒரு வார்த்தை அடங்கிடுச்சு. அப்ப நம்ம தான் யோசிக்கணும், என்னவா இருக்கும்? அதான் வெளிப்பாடு. எனக்கெல்லாம் சில வெளிப்பாடு வந்தது. யூதாஸ் காரியோத்து தான் படித்தவர் 12 சீடர்களில். கடைசி கட்டத்தில் அவர் தடுமாறிட்டாரு, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாரு, காட்டி கொடுத்தாரு. அந்த ட்ராக்கு நான் வரல. ஆனா யூதாஸ் காரியோத்து படித்தவரா இருந்ததுனால இந்த ட்ரஸ்டி பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தார். கணக்கு வழக்கு கரெக்டா இருக்கும். பணப்பை, அந்த காலத்துல பர்ஸ் சூட்கேஸ் எல்லாம் கிடையாது, ஒரு பேக். 12 பேர் இயேசு கிறிஸ்து கூட சில தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்த சில சகோதரிகள் இயேசுவோடு கூட இருந்தார்கள், ஸ்திரீகள் அப்படின்னு இருக்குது. அது எப்படி? தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்த சில ஸ்திரீகள். மீதி விளக்கம் இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதான் ஆவியானவர் ஒத்தாசை செய்கிறார். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு ஒரு மரத்தடியில் போய் உக்காந்து இருக்கிறாங்க. நைட்டுக்கு அங்கதான் ஹால்ட்டு. யூதாஸ் காரியோத்து சொல்றாரு, போதகரே கஜானா காலி. நேற்று நம்ம ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ எதிர்க்க ஒரு பாட்டி அம்மா தடுமாறி வர்றப்போ அந்த பாட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீங்க. நான் ஒரு $3 கொடுத்துட்டேன், இருந்தது அவ்வளோதான். அப்படியா, சரி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சூசன்னாள், மகதில் என்ன மரியாள், எல்லாம் மரியாள் வரும், 2 3 4 5 மரியாள், சூசன்னாள், அப்படியெல்லாம் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் ஆஸ்திகளால், அதை அண்டர்லைன் பண்ணணும், ஊழியம் செய்த சில ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்தார்கள். உதாரணமா சூசன்னாள் ஓடினாள், ஒரே பொண்ணு வீட்டில், அப்பா அம்மாவுக்கு செல்ல பொண்ணு, ஒரே பொண்ணு. அப்பாவுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? மகள் சொன்னா அப்பா செஞ்சிருவார்.
கடன் வாங்கியாவது செய்துடுவார். அப்பா நைட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களுக்கு ஏன் எங்களுக்கு கூட இருக்கிறோம்ல, ஏதாவது கிடைச்சாதான் நாங்கள் போய் சாப்பிட முடியும். ஏம்மா இதை இப்போ லேட்டாக நைட்டுக்கு கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு எப்போ வந்து சொல்கிறேன், நேற்றே நீ சொல்லியிருக்கலாமே. அப்போ அப்பா எப்படியா பாட்டு இருப்பாருங்க. எல்லா ஆஸ்தி மகளுக்கு தான். அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு, இந்தா வாரி கொடுப்பார். ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக வரக்கூடாது, இடையில ஏதாவது தேவைப்பட்டால் கூட வந்து கேளு, அப்படி சொல்லி அனுப்புவார். இப்படி ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஸ்திரீகள். யூதாஸ் காரியோத்து அப்படிதான் ட்ரஸ்டி. இப்படிதான் ஒரு ஊழியத்தை செய்தாங்க. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், யாருக்கும் குறை வைக்கவில்லை. அவர் அற்புதங்கள் செய்தார், அடையாளங்கள் செய்தார், நீர்மேல் நடந்தார், உலாவினார், பிணியாளிகளை சுகமாக்கினார், அதே நேரத்தில் இல்லாதவருக்கு உதவி செய்தார். அதை ஆதாரமாக வச்சுதான் ட்ரஸ்ட் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள், பக்தர்கள், பரிசுத்தவான்கள், துரைங்க தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு வந்து பால் பவுடர் கொடுத்தாங்க, கோதுமை கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, துணிமணிகள் கொடுத்தாங்க. சுவிசேஷத்தை அப்புறமா தான் அறிவிச்சாங்க. இந்த நம்ம சொந்த பந்தம் கிறிஸ்தவர் அல்லாதவர் சொல்றாங்களே, அண்ணா மதம் மாத்தினாங்க கிடையாது. மதம் மாத்திரதா இருந்தால் அவங்க புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு போயிருக்கலாம். இதை படிங்க போதும், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சாப்பாடு கொடுத்தாங்க. போர் எங்க பாரு கிணறு போர் போட்டு கொடுத்துருக்குறாங்க தெரியுமா. ஒரு வெள்ளைக்கார தூரம் வந்தார், அவர் போட்டு கொடுத்த போர் தான் இது. தண்ணி இது இல்லைன்னா எங்களுக்கு தண்ணியே இல்லைன்றாங்க சில கிராமத்தில். எத்தனை இடத்துல ஸ்கூலு, எத்தனை இடத்துல காலேஜ், எத்தனை இடத்துல ஹாஸ்பிட்டல். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்ம குறுகிய வட்டத்தில் முதல்ல ஒரு சின்ன நன்மை ஆரம்பி, தனியா சில நன்மை. அவங்க கேட்குறவங்க ஒன்றும் எல்லாத்தையும் கேட்கலையா, ஏதோ இருக்குது. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், மோட்ச பேரின்பத்திலே உங்களை அறிக்கையிடுவார். இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதை அப்படி நினைக்க வேண்டாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நன்மை செய்கிறவர்களுக்கு மேன்மையை கொடுக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை திரும்ப அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். அவ்வளவுதான். அப்ப கொடுத்துருங்க, திரும்ப கொடுப்பேன்ட்டார, எதுக்கு நம்ம தயங்க வேண்டும்? என்ன கொடுக்குறீங்களோ அதை திரும்ப கொடுப்பார். ஊழியத்திற்கு மட்டும் என்ன கொடுக்குறீங்களோ பல மடங்கு கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய காரியம் இருக்கிற குறுகிய நேரத்தில் பார்க்க போகிறோம். மேன்மையிலிருந்து ஆரம்பிச்சு வரும். மேன்மை, உம்முடைய சிலுவையே என்னுடைய மேன்மை, இயேசுவே எனக்கு மேன்மை. இயேசுவை குறித்து அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. அப்போ நான் மேன்மை பாராட்ட வேண்டிய காரியம் அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இனிமேல்ட்டு அதை செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது சங்கீதம் 20:7 எடுத்தவர்கள் படிக்க. சாம்ஸ் 27. எதை குறித்து மேன்மை பாராட்டலாம்? அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேன்மை பாராட்ட வேண்டிய காரியங்கள். நம்பர் 1, தேவனுடைய காரியத்தை குறித்து. Speak or glorify about God's name. யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன் பாட்டலாம். இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 அப்படின்னு ஒரு புக்கே வந்தது. அதை படித்து தான் ஆரம்ப காலத்தில் சொல்லி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண நான் அதை எடுத்துன்னு போயிடுவேன். இப்போ எங்கன்னா ஒரு பக்கம் எங்கள் கிராமத்துக்கு கிழக்க ஒரு அழகான இயற்கையான இடமெல்லாம் வயல்வெளி, அப்படியே ஒன்றும் தள்ளி போனால் மலை. அங்கே போய் அந்த ஸ்தோத்திர பலியை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியாவது செய். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய நாமங்கள், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதே ஒரே வார்த்தையா? அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும்
எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறவர். கர்த்தருடைய நாமங்கள் எத்தனை சொல்லி போதாது, நேரம் போதாது. 1000-10,000 நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க போதாது. ஆனால் இருக்கின்ற ஒரே ஒரு நாவினாலே நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாயா? அதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் பரிசுத்த ஆவி பற்பல பாஷை வரங்களை கொடுத்திருக்கிறார். நேரம் போகிறதே தெரியாம பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வீட்டில் உன் தனி அறையில் நேரத்தை ஒதுக்கு. அப்பதான் நேரம் கஷ்டப்பட்டு போற மாதிரி தெரியும் ஆரம்ப கட்டத்தில். அப்ப பழகி பார்த்தவர்களுக்கு 3 மணி நேரம் எப்படி போனதுன்னு தெரியாது. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். வீட்டில் கூட சரி, ஆண்டவரே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர் செய்த காரியங்களை பேசுறீங்களா? பேசணும். எங்கெங்கயோ பேசுறோம், வீட்லயும் பேசணும். ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன், பிரசங்க நேரம் வந்தாவே அந்த பிரதருக்கு தூக்கம் வந்துடும். இங்க இல்லை, எங்க ஊர்ல ஒருத்தர். ஆனா பாதி ராத்திரில கூட இந்த கட்சி சம்பந்தப்பட்ட மேட்ரு, அரசியல் சம்பந்தப்பட்ட காரியம் பேசலாம், அவர் தான் ஃபர்ஸ்ட் உட்காந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பேசுவாரு. ஆனா அப்பவே கொஞ்ச நேரம் கழிச்சு விழிப்பு ஜபம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணலாம், ஒரு 15 நிமிஷம் ஊழியக்காரர் ஷேர் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொல்லி பாருங்களேன். அவரு என்னன்னு தெரியல, அருமை தூங்கிடுவார். இதான் பிசாசு வேலை. பிசாசு வேலை. நம்ம மற்ற காரியத்துக்கு அமைதியா இருந்தோம், கர்த்தருடைய காரியத்திற்கு விழிப்பா இருக்கு. கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய சேவையை அல்லது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கின்றவனுக்கு ஐயோ. அதனால்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் கர்த்தருடைய ஊழியத்துல அப்படின்னு இறங்கிட்டா சோர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்மையும் அறியாம அது மரணமே கூட வரட்டும், பரவாயில்ல, அது கர்த்தருடைய நேரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டே. என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. பாஸ்டர் போன் பண்றாரு ஒரு விசுவாசிக்கு, முடியாத இயலாத விசுவாசிக்கு பண்ண மாட்டார். ஏப்பா தம்பி ரெடி ஆகு, நான் வர்றேங்க, வீட்டாண்ட நானே வர்றேன், மோட்டார் சைக்கிள்ல ரெடி ஆகு, நம்ம ஒரு கிராமத்துக்கு போகலான்னா, அப்படியே பாஸ்டர் எவ்வளோ நேரத்தில் வருவீங்க கேட்டுக்கிட்டு ரெடி ஆயிடணும். குளிச்சுட்டு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸில் சும்மா அழகாக நீட்டாக போட்டு இன் பண்ணி அப்படி சென்ட்டுக்கிட்டு அச்சுன்னு ரெடியாக இருக்கணும். அவர் வந்து மோட்டார் சைக்கிளில் கூட்டிக்கிட்டு போவார். அவர் எங்கே போவார்? கிராமத்துக்கு போகலாம், இல்லை ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போகலாம். அப்போ ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கு. இந்த ஒரு ஊழியத்தில் உற்சாகமாக இருந்தாதான் உங்களை மேடை பிரசங்கரா ஆண்டவர் மாற்றுவார். நாங்கள்லாம் இப்போ நின்று பேசுகிறோமே சபைகளில், பெரிய பெரிய கூட்டங்களில், ஓப்பனர் மீட்டிங், மேடை மைதானத்தில் மேடை போட்டு ஜனங்களால் ஆயிரக்கணக்கில் வந்து நாங்கள் மேடல் ஏறி பாட்டு பாடி, இசை கச்சேரி, பாட்டு, நற்செய்தி கூட்டங்கள் 48 வருஷமா இப்போ சர்ச்சில் பேசுகிறோம். எடுத்த உடனே ஆண்டவர் செய்யலை. கொஞ்சம் சாக்லேட்டு மிட்டாய் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கணும். கிராமங்களுக்கெல்லாம் தெருவில் போய் ட்ரம்மை கழுத்தில் மாட்டிக்கிட்டு இந்த அந்த பேண்டு வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாங்க. ஏன்னா நம்ம பாடுறத வருவாய் வந்துருவாங்க. பெரியவங்க கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அந்த பாட்டு முடிகிற வரைக்கும். பேச ஆரம்பிச்சதும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசு கிறிஸ்துவை பற்றி பேச வந்துட்டான் அப்படி நினச்சிக்கின்னு போயிடுவாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஒரு 10-15 பேருக்கு அவங்கள தனியாக ஒரு மரத்தடியில் கொண்டு போயிடுவேன். அவங்களுக்கு ஒரு பாட்டு, ஒரு ஸ்டோரி, ஒரு மனப்பாட வசனம். எனக்கு அவங்களுக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிறு பிள்ளைகள் ஊழியம், அதே சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு ஜபம், நான் சொல்லுங்கன்ட்டு. அப்புறம் அந்த சாக்லேட்டை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அன்னைக்கு எப்படி சந்தோஷப்படுவார் ஆண்டவர் பாருங்க. இப்படி தான் என்னை ஆண்டவர் பயிற்சி விட்டார். கைப்பிரதி ஊழியங்கள், கைப்பிரதி கொண்டு போயிடுவேன். அங்கங்கே தெருக்களில் நின்று கொடுத்துருவேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். போகிறவங்க வர்றவங்க ரோட்டில் நின்று கொடுப்பேன். மேடை பிரசங்கத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே நான் இவைகள் எல்லாம் செய்ததுனால, நீ என் ஊழியத்துக்கு தான் மகனே,
நல்லா இன்ட்ரெஸ்டாக நல்லா செய்கிற, உலக வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. நான் படித்தது காலேஜில் ஐடி எலக்ட்ரீஷியன், நல்ல வேலை, ரிசைன் பண்ணிட்டு வந்தவன் தான். துபாயில் போய் வேலை செய்ய வேண்டியதாக ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் செய்து கொண்டு இருந்த வேலையை விட்டுட்டு, அப்படிதான் ஒன்றுத்துக்கும் உதவாத ஊழியத்துக்கு வரல. இயேசு தம்முடைய சீடர்களை ஊழியத்திற்கு அழைத்த போது ஒருத்தவோட தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எழுப்பி வா என் ஊழியத்தை செய் என்று இயேசு அழைக்கவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறையில் இருந்தான். ஆயத்துறையில் மத்தேயு அவரு கடமையை ஒழுங்கை செய்து கொண்டிருக்கிறார், கணக்கு வழக்கு, என்னை பின்பற்றி வா. பேதுரு மீன் பிடிக்கிற தொழில், அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் ஞானம் அவ்வளோ, மீன் பிடிக்கிற இது அவருக்கு ரொம்ப தெரியும் நல்லா. உன்னை நான் மனிதர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன், என்னை பின்பற்றி வா. ஒருத்தர் ஒரு ஒரு ட்ரேட்ல சுறுசுறுப்பாக இருந்தாங்க. அதனால தான் உலக பிரகாரமான காரியத்தில் கரெக்டாக இருக்கிறவங்கள ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார். ஏன்னா ஆண்டவர் கூப்பிட்டோம் ஊழியத்துக்குன்னு 55 வயசு வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கினே இருந்தா அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? சிலர் பார்த்துருக்கிறீங்களா, 75 வயசு ஆகுது ஒரு ஐயாவுக்கு, கர்த்தருடைய அழைப்புக்காக காத்திருக்கிறேன் பிரதர். இன்னும் இதுக்கு மேலே நீ என்ன செய்ய முடியும்? வாலிப வயசுலேயே ஊழியத்தில் குதித்து விடுங்கள். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஊழியத்திற்கு வாருங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். கண்களை மூடிக்கொண்டு கர்த்தரை நம்பி வாலிப வயதிலே ஊழியத்திலே குதியுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எவ்வளோ பேர் கேட்டான், இந்த வயசுல எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டு பைபிள் எடுத்துன்னு சுத்துற, அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லை, உனக்கு யாரு நம்பி உனக்கு பின்னாடி சோறு போடுவாங்க? நான் சொன்னேன், பின்னாடி சோறு போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்க. அப்படியெல்லாம் உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி பொண்ணு கொடுப்பாங்க? பொண்ணு கூட பின்னாடி கொடுக்க மாட்டாங்கடா, முன்னாடி தான் கொடுப்பாங்க. என்னையும் நம்பி ஒரு ஐயா அவர் பொண்ணை கொடுத்தாரு, இன்னைக்கு நாங்கள் தாத்தா பாட்டியாவே ஆயிட்டோம், 4 பேர பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்பி 7 வருஷம் கல்யாணத்துக்கு. நான் ஒன்றும் கல்யாணம் பண்ண பிறகு என் மனைவி ஏமாத்தலை, வேலையை டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. என்னை ஏமாத்திட்டீங்களே, உங்கள் வேலையை நம்பி தானே உங்களை கட்டணும்னு அழைத்துக்கு அவங்களுக்கு கிடையாது சான்ஸ். நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியும், கேட்டு பாருங்க. அப்புறமா நான் தனியார் போயிட்டாங்க அவங்க கிட்ட. எப்படிமா நம்பி வந்த அவரை? கர்த்தர் ஏவல், கர்த்தரை இணைத்தார். அவங்க அப்பா கிட்ட, இந்த சகோதரி மரியா பவுலை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட நான் கேட்ட கேள்வி, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்க மகளை கொடுங்க. என்னை போஷிக்கிற, என்னை காப்பாற்றுகிற இயேசு கிறிஸ்து என் மனைவியை காப்பாற்ற அவராலே முடியும். அவர் சொன்ன வார்த்தை, உங்க கூட ஆண்டவருடைய கிருபை இருக்குதுப்பா, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படிதான் சொன்னார். பணத்தை பற்றி எப்படி காப்பாற்றுவ, உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே, உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பைபிள் எத்தனை ஊர் ஊராக சுற்றுற, என் பொண்ணை எப்படி காப்பாற்றுவேன், கண் கலங்காமல் பார்த்துக்குவியா? அதுக்காக வெங்காயம் கூட அறியாமல் பண்ண இருக்க முடியும். வெங்காயம் அறிகிறப்ப கண்ணு கலங்குமா கலங்காதா? அவங்க கேட்கறது வேற. கண் கலங்காமன்னா துக்கப்படாமல் பார்த்துக்குது மனைவி. அப்படிதான் எந்த பெற்றோரும் கேட்பாங்க. நீ ஊழியம் செய்யறன்னு தெரியும், நானா எவ்வளோ சம்பளம் அதெல்லாம் நான் கேட்கல, எதையுமே கேட்கல. உனக்கு கொடுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது? உங்களோட கர்த்தருடைய கிருபை இருக்குது நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா என் பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, என் பாட்டெல்லாம் பார்த்துருக்குறாங்க. பேச்சுலராக இருந்து நான் ஊழியம் செய்த காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறாங்க. எங்கள் மாமனார் மாமியார் இன்னைக்கு இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா என் பொண்ணு மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், அதுவே எனக்கு போதும் அப்பான்னுவார். இப்போ இலங்கைக்கு போயிட்டு வந்தோம், என்ன சந்தோஷம் அவருக்கு. அதான் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தாம் மகள் சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கும் ஊழியம் தான் சந்தோஷம். அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பிரித்து விட்டுட்டேன், பெரிய செய்தி ஊழியத்தை, அதில் நான் தலையிட மாட்டேன். உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த கிருபை வரங்களை நீ பயன்படுத்து, அதுக்காக பைசா தேவைப்படுத நான் தர்றேன், செய் ஊழியம். அப்படி விட்டு கொடுக்கணும். ஊழியத்தில் ஒன்றா போய் செய்கிற ஊழியமும் இருக்குது. சில நேரங்களில் மனைவியை விட்டுட்டு நான் மட்டும்தான் போக வேண்டியதாக இருக்கும். நான் போய் வெளி ஊழியங்களை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவங்க அந்த லோக்கலில், அந்த கிராமத்தில் கொடை பிடிச்சிக்கிட்டு இந்துக்கள் வீட்டுக்கெல்லாம் போவாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, பைபிளெல்லாம் கூட கையில் கொண்டு போக மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி போயிட்டு ஊழியக்காரியை போல் அல்லாமல், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆர்கே பேட்டையில் இவங்க எலெக்ஷனில் நின்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. எல்லாருக்கும் அவங்க நல்லா தெரியும் என்னை விட. அதனால எந்த வீட்டுக்கு போனாலும் அம்மா அம்மா ஏசம்மா, அவங்களுக்கு பேர் ஆர்கே பேட்டையில் ஏசம்மா, ஏசம்மா வாங்க, ஏசம்மா வாங்க உட்கார வச்சு ஏதோ கொடுப்பாங்க. அவங்க இது சாப்பிடுவீங்களா, நீங்கள் எங்கே சாப்பிட்டு போகிறீங்க, நான் கொடுத்தா இல்லை இல்லை கொடுங்க
அப்படியே அவங்க தான் எடுப்பாங்க மேட்ரு. இது இயேசுவை துதிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படியெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில், பையனுக்கு பிரச்சனை இப்படி இருக்குது. ஒரு சகோதரிக்கு இங்கே கழுத்தில் கட்டி, கிரிக்கெட் பால் சைஸில். நான் பார்த்துருக்குறேன் அந்த அம்மாவை. ஊழியம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அந்த அம்மா 1ஆம் தேதி மீட்டிங்க்கு வராங்க, அந்த கழுத்தில் கட்டி இல்லை. காரணம், என்னுடைய மனைவி போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க, அந்த கட்டி இல்லை. கைத்தட்டி கத்திர சோதரம் பண்ணு, பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள். புருஷன் எங்கன்னா வெளியூருக்கு போய் வரத்துக்குள்ள சகோதரிகள் 2-3 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வைக்கணும். ஆண்டவருடைய வருகைக்காக தான். கத்தரை குறித்து சொல்லுங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம தியானத்தில் முன்னுரையாகவே வைத்திருக்கிறோம். டைட்டில் வேர்டு 6:14 கலாத்தியர். சிலுவையை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றி அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. இயேசு சிலுவையில் நமக்காக அறையப்பட்டார். இந்த வார்த்தை இல்லாத சுவிசேஷமே கிடையாது. நீங்க வேற வார்த்தை தொட முடியாது. இந்த வார்த்தை சொல்லாம சுவிசேஷம் கிடையாது. இயேசு சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மரித்தார். 3ஆம் நாள் இயேசு உயிரோட எழுந்தார். பைபிள் காலேஜில் போய் 1.5 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தெரியல நிறைய பேர். நான் சொல்றதை கவனமா கேட்டு நீங்க போய் சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம் பாவங்களை எல்லாம் ரத்தத்தை தியாக பலியாய் தன் ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டார். மீண்டும் அவர் உயிரோட எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். அப்படியே உங்களுக்கு ஆண்டவர் இயேசு செஞ்ச அற்புதங்களை சொல்லணும். சிலுவை, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அடிக்கடி அடிக்கடி இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்க வேண்டும். அழணும். கண்ணீரை முயற்சி செய். மனித தன்மையோடு வாழ்ந்து காட்டு. இயேசு சிலுவையிலே தொங்கினதை, பாடுகளை நினைத்து பார்த்து கண்கள் கலங்கி அழுகை வருகிறதா? அழுது அடக்கி கொள்ளாது. உள்ளம் தூய்மை அடையும், லகுவாகும். சிலுவை பற்றி நான் மேன்மை பாராட்டுவேன். அங்கே என்ன பார்க்கிறோம்? சிலுவையிலே தொங்கும் இயேசு கிறிஸ்து என்ன கவர்ச்சி, என்ன ஆடம்பரம், உலக பிரகாரமான காரியங்கள், தாம்பிகமா? ஏதோ மக்கள் பார்க்கணுமே என்பதற்காக இடுப்புல ஒரு துணியை கட்டி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நம்ம பார்க்கிறோம், போட்டோம். ஆனா உண்மை தெரியுமா? வரலாறு ஒட்டு துணி இல்லாம இயேசு சிலுவையிலே தொங்கினார். வரலாறு சொல்லுது. எவ்வளவு அவமானம். நம்ம எவ்வளவு ட்ரெஸ் பண்றோம் மானத்தை மறைக்க. இயேசு நமக்காக மானத்தை இழந்தார். எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பார். சரித்திரம் சொல்லுது. நான் 9ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல படித்தேன். ரட்சண்ய யாத்திரிகம் அல்லது தேம்பாவணின்னு நினைக்கிறேன். வீரமா முனிவர் எழுதிய கவிதை. தாய் தன் பாலகனாகி இயேசுவுக்கு ஒரு துணி தச்சு போட்டாங்களாம். அவர் வளர 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 துணியும் வளருதான். அது பைபிள்ல இல்ல, வரலாறு அப்படி இருக்கு. சரி, வான சாஸ்திரிகள் வந்து அவர் பிறந்தப்போ எவ்வளோ கிஃப்ட் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோ, அதெல்லாம் எவ்வளோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தா கோடிக்கணக்கில். இப்போ எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக வாழ்ந்தாலும் நல்ல ட்ரெஸ்ஸு, சிம்பிள் தான். ஏசு கிறிஸ்து ஜிப்பாவில் பாக்கெட்டே கிடையாதான். அதனால வாங்கி வாங்கி யூதாஸ் காரியத்துக்கிட்ட கொடுத்துருவாராம். அக்கௌண்ட்டில் போட்டு வைய அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சிலுவையில் நம் மானத்தை காப்பாற்ற தன் மானத்தை இழந்தார். நாம் சுகமாக இருக்க அவர் பாடுபட்டார். நாம் அழகாக இருக்க அவர் அந்த கேடு அடைந்தார். நாம் பலவுள்ளவர்களாய் சந்தோஷமாக இருக்க அவர் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மை தரித்திரத்தில் இருந்த ஐஸ்வர்யவான்களாக மாற்ற அவர் தரித்திரரானார் என்று இருக்கிறது. ஐஸ்வர்ய சம்பன்னர் மோட்ச பேரின்பத்தை துறந்தார். அங்கே இருந்து பூமிக்கு வந்தார். ஏழ்மையின் கோலமாய் வந்தார். பரலோகம் எப்படியாப்பட்ட இடம் நினைக்கிறீங்க? மோட்ச பேரின்பத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே புகழ் மாலையின் உச்ச கட்டத்திலே தேவ தூதரின் ஆராதனையிலே வீட்டிருந்த தேவகுமார் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்படும்படி இந்த பூமிக்கு வந்தார். யார் என்னவனா மேன்மை பாராட்டிக்கிட்டோம்? நானும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். யோசித்து பாரு. கனடா தேசத்தில் ஒரு ஊழியர் இருந்தார். 3 நாள் கூட்டம் நடக்குதுன்னா அதில் ஒரு நாள் சிலுவை பாடுகள் பற்றி. நான் கூட அப்படிதான் செய்வோம். கன்வென்ஷன் மீட்டிங் வச்சா, அதாவது ஓப்பன் ஏர் மீட்டிங், பொதுக்கூட்டம். முதல் நாள் இயேசுவின் சிலுவை, 2வது நாள் இயேசு உயிர் தெழுந்தார், 3வது நாள் இயேசுவின் வருகை. இப்படிதான் எங்களுக்குள்ள ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்போம். அந்த ஊழியர் சில நாட்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன். கற்பனையோ கட்டுக்கதையோ அல்ல, நடந்த நிகழ்ச்சி. சிலுவையில் இயேசு மரித்ததை பற்றி பேச 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 ஆயிரக்கணக்கான ஜனங்க அழுது கண்ணீரோட ஒப்பு கொடுப்பாங்க. ஏசப்பா, எனக்காகத்தானே நீங்க என்ன பண்றீங்க, நான் தானே இவ்வளவு பாவம் பண்ணேன், ஒப்பு கொடுத்து ரட்சிப்படுவாங்க. காலங்கள் கடந்தது. அவருக்குள்ள ஏதோ ஒரு ஞானோதயம். இந்த ஞானோதயம் என்று அது கிண்டலுக்கு சொல்றேன். என்ன நடந்துதான் தெரியுமா அவருக்குள்ள? எப்போ பாரு எங்கே போனாலும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பேசி பேசி ஜனங்களை அழ வச்சுக்கிட்டு கிடக்குற. அந்த பிரசங்கத்தை நிறுத்து. சீக்கிரமாக பணக்காரன் ஆகிறது எப்படி, பிசாச மடங்கடிக்கிறது எப்படி, செல்வ சீமானா மாறுவது எப்படி, அதை பற்றி பேசு. பாருங்க எப்படி வஞ்சித்துட்டு. செழிப்பு உபதேசம் அங்கிருந்து தான் வந்தது நம்ம இந்தியாவுக்கு. பாவத்தை கண்டித்து பேச மாட்டாங்க, பரிசுத்தத்தை வற்புறுத்தி பேச மாட்டாங்க, நரகத்தினுடைய கொடுமையை பேச மாட்டாங்க. ஆனா பரலோகத்தை பற்றியாவது பேசணுமா இல்லையா? அது கூட கிடையாது. உலகத்தில் நீ பணக்காரன் ஆகணும், கார் வாங்கணும். எத்தனை பேரை ஏமாத்தி இருக்குது இந்த உபதேசம். அவரையும் அப்படி ஏமாத்துச்சு. எங்க பாரு மீட்டிங்ல செல்வ சீமானாய் மாறுவது எப்படி, எதிரிகளை மடங்கடிப்பது எப்படி, பிசாச வீழ்த்துவது எப்படி, அப்புறம் என்னதான் கோர சாத்தானை வீழ்த்துவது எப்படி, சாபங்களை முறியடிப்பது எப்படி. இயேசு வந்தாவே போதும், சாபம் தானா ஓடும். அதுக்கு ஒரு தனி புஸ்தகம், அதுக்கு ஒரு தனி பிரசங்கம். வசனத்தை சொல்லலாம், ஓகே. இதை பற்றி பேச ஆரம்பிச்சான். சிலுவை பற்றி பிரசங்கத்தை நிறுத்தி விட்டார். ஒரு நாள் ஆண்டவர் விடுவாரா? என் நேசகுமாரன் எவ்வளவு அழகா ஊழியம் செய்தான், ட்ராக் மாறுறான், இப்ப நம்ம சரி பண்ணலான்னு அதிகாலை அவர் ஜெபம் பண்றப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. மை சன், கோ பேக் டு கிராஸ். மை சன், கோ பேக் டு த கிராஸ். அகைன் யூ பிரீச் அபவுட் கிராஸ். என் அன்பு மகனே, சிலுவை அண்டைக்கு திரும்ப போ, மறுபடியும் சிலுவையில் அறையப்பட்ட என்னை பற்றி பேசு. கொஞ்சம் கடுமையா அந்த சத்தம் கேட்டது. முழங்கால் படியிட்டார், கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். அப்பா, யாரோ சொன்ன சில ஆலோசனை கேட்டு நான் அப்படி ஆயிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் சிலுவை பற்றி பேசுவேன். சிலுவையிலே மரித்த என் ஆண்டவர் இயேசு பற்றி நான் பேசுவேன். என்ன மன்னியும் மன்னியும் மன்னியும். அவருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணார். அதற்கு பிறகு மீண்டும் திரும்ப ஒவ்வொரு கூட்டத்திலேயும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி திரும்ப பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ஜெபம் பண்றப்ப இல்ல, அவர் பேசி கொண்டிருக்கும் போதே மக்கள் கதறி 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 அழுது பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்து ரூம்ல வந்து கண்ணீரோட, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் செய்தேன். ஆண்டவர் சொன்னாரா, சபாஷ், நல்லா செய்த, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படியே நீ தொடர்ந்து செய். ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்காதத ஒரு ஊழியக்காரரு, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், புல்பிட்ல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதுக்கு தான் ஜெபிக்கிறது. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டு எது புல்பிட்ல வந்து ஏறுறது எதுக்குன்னா, முதலாவது அவங்களுக்காக தான். சரியா பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும். ஒருவேளை ஸ்லாங்கு மாறலாம், பாஷை மாறலாம், அதாவது எழுத்து பிழைகள் வரலாம். அது அதாவது அதுக்காக பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இனி டைம் கிடையாது. நான் பைபிள் காலேஜ் பக்கம் போனவனே கிடையாது. ஆனா அநேக பைபிள் காலேஜில், பைபிள் ஸ்கூல்ல பிரசங்கம் பண்ண, பாட்டு பாட என் மனைவியை கூப்பிடுறாங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. பைபிள் காலேஜுக்கு போனவன் கிடையாது, ஆனா பைபிள் காலேஜில் டீச் பண்ண கூப்பிடுறாங்க. படிப்பறிவு இல்லாத காமராஜர் நம்முடைய தமிழ்நாட்டை
முதலமைச்சராக ஆட்சி செய்தார். அவர் தான் நல்லா ஆட்சி செய்தார் தெரியுமா? முதலமைச்சர்களிலேயே காமராஜர் மாதிரி யாருமே ஆட்சி செய்தது கிடையாது. சர்டிபிகேட் கொடுக்க முடியும், நம்ம சர்டிபிகேட் அவருக்கு எதுக்கு? அவர் தான் இல்லையே. உலகமே அவரை பார்த்து வியந்தது. ஒரு தமிழக முதல்வர் இப்படியா? எளிமையான ஒரு மனிதனா? தனக்கு சம்பளம் இல்லையா? மோசடி இல்லையா? பதுக்கல் லஞ்சம் இல்லையா? ஆச்சரியமா இருக்கிறதே. அவர் நிறைய சொன்னார் ஸ்லோகம். அதுல ஒண்ணு, நீங்க காணிக்க போடணும்னா கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல போய் போடுங்க. அவர் சொன்ன டைலாக் இது. மற்ற இடத்துல போடாதீங்க, அது வீணான திருவிழாக்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க. ஆனா கிறிஸ்தவ தேவாலயங்கள் உண்டியில போடுங்க, அவங்க அதை எடுத்து நோயாளிகளுக்கு கொடுப்பாங்க, ஆஸ்பத்திரி கட்டுவாங்க, எளியோர்களுக்கு ஊசி மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அவருக்கு தெரிந்து பாருங்க கிறிஸ்தவத்தை பற்றி நன்றாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது சங்கீதம் 71:16. சங்கீதம் 71:16, 71:16. எடுத்தவர்கள் சத்தமா படிக்கலாம். Underline that word. I will glorify about God's righteousness. என் ஆண்டவருடைய நீதியை பற்றி நான் பேசுவேன். தேவன் நீதிபரராய் இருக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த நீதியை பற்றி நான் பேசுவேன். நம்ம வாழ்க்கை நீதி நியாயத்திற்கு உட்பட்டது. அதனால தான் நியாயப்பிரமாணத்தை படிக்கணும். பைபிள்ல இருந்து வந்தது தான் சட்டங்கள். தெரியுமா என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை? உபாகமம் படிச்சு பாருங்க. உபாகமம், யாத்திராகமம் இதுல எல்லாம் சேர்ந்து இருக்கும் நிறைய சட்டங்கள். அதெல்லாம் தொகுத்துதான் 10 கட்டளைகளா மாத்தினார். தேவனாகி கர்த்தர் மோசே கிட்ட கொடுத்தாரு 5 கட்டளை. அது வச்சுதான் லாவே வந்தது. நான் நல்லா சின்ன பையனா இருக்கிறப்ப எப்பாவது மாசத்துக்கு ஒரு முறை எங்க அப்பா பர்மிஷன் கொடுப்பார் சினிமா பார்க்கறதுக்கு. ஒரு சினிமா பார்க்கறதுக்கு அவர்கிட்ட நாங்க படுற பாடு 25 பைசா அப்ப டிக்கெட்டு. அப்ப அந்த மாதிரி ஹரிச்சந்திரா படம் வந்திருக்குதான், அத போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு, எங்க அண்ணனுக்கு, எங்க தம்பிக்கு 10-15 பேர்கிட்ட கேட்பார், எப்பா ஏதோ படம் வந்துக்குதான் ஹரிச்சந்திரா, என்ன பசங்களை அனுப்பலாமா? நல்ல படமா? பசங்க வாலிப பசங்க பார்க்குற மாதிரி இருக்குதா? நல்ல படமா? அப்படின்லாம் கேட்டு ஒரு பிரச்சனை இல்லைண்ணா தாராளமாக அனுப்பலான்னு அவங்க சொன்ன பிறகுதான் எங்களை அனுப்பி வைப்பார் எங்கள் அப்பா. ஏன்னா பசங்க கெட்டுறக்கூடாதே, கெட்டு நாரி இச்சைக்கு அடிமையாயிடக்கூடாது. அதை பெற்றோர் கவனமாக இருக்கும். அந்த காலத்தில் அப்படி ஒரு கட்டுப்பாடு. இப்போ வேணாம், தேவையில்லை, அது ஒரு டைம் பாஸ், பொழுதுபோக்குன்னு. நமக்கு இப்போதான் வந்துருச்சு டைம் பாஸ். டைம் என்னத்தை பாஸ் பண்ணுறது? பாஸ் பாஸ் இல்லை, ஃபெயில். யோசிக்கணும். நீதி நியாயத்தை பற்றி பேசணும். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். எப்படி என்ன வேணா நடக்கட்டும், நம்ம காரியத்தில் நம்ம பிடிவாதமா இருக்கக்கூடாது. நம்ம பக்கம் ஜெயிக்கணுன்றதுக்காக அது தப்பா இருந்தாக்க கர்த்தர் அதற்கு தண்டிக்க வேண்டியதா இருக்கும் அல்லவா? எதுக்கு நம்ம அனாவசியமா தண்டனையை பெறணும்? யோசிக்கணும். நாகரிகம் மாறலாம், காலங்கள் மாறலாம், வசனங்கள் ஒரு காலம் மாறாது. இந்த வசனத்தை எடுத்து படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், 5 வருஷம் கழிச்சு எடுத்து பாருங்க, மாறாது. அங்கே அப்படியேதான் இருக்கும் அந்த வசனம். எப்படி வசனம் பிரிண்ட் பண்ணினது மாறாதோ அது போலதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம மேல பரிதாபப்பட்டு மாட்டார். கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு அதனால போராட்டமோ பிரச்சனையோ வருமானால் அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது பரிதாபப்படுவார். அந்த தப்பு செய்துட்ட பிறகு, நிரூபிக்கப்பட்ட பிறகு அழுது பலன் இல்லை. பாவ மன்னிப்பு தான் கேட்கணும்.
சில காரியங்கள் பாருங்க, நம்ம சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா இருப்போம், ஆனா மனசாட்சிக்கு முன்னாடி குற்றவாளியா இருக்க மாட்டோம். அது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதி நியாயத்தினாலே நிறைய பேர் குற்றவாளிகளாக சமுதாயத்தில் தீர்க்கப்பட்டு தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு கிடக்கிறார்கள். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற ஸ்லோகம் இருக்குது. எனக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. பயந்துட்டீங்களா? இங்கே யாரையும் போட்டு தள்ள போறாரு இவரு. ஜெயிலுக்கு போறதுக்கு ரொம்ப நாள் ஆசைன்னா அங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பெங்களூர்ல மெயின் பிரிசன், அங்க ஒரு பாஸ்டர் ரெக்கமெண்ட் மூலமா கொண்டு போனார். சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறது. பைபிள் தவிர எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க, கையெழுத்து வாங்கிக்குவாங்க. நம்ம கையில் ஒரு சீல் போடுறாங்க, வாட்ச் கூட கைட்டி வாங்கிக்குவாங்க. பைபிள் மட்டும்தான், பர்ஸு செல்போன் எல்லாம் அங்கே கொடுத்துடணும். அந்த ஒரு சீல் போடுவாங்க கையில், அதை அழியாத வச்சுக்கணும். வெளியே வர்ற வரைக்கும் அதை பார்த்து அதை காட்டித்தான் நம்ம வெளியே வரணும். எவ்வளோ நேரம் எல்லாம் எழுதிட்டு. ஆச்சரியம். இந்த பக்கம் பெண்கள் சிறைச்சாலை, அது வேண்டாம், நாட் அலவுடு. ஆண்கள் சிறைச்சாலை கொண்டு போனாங்க, அண்டர் கிரவுண்டு. ஒரு 200 பேருக்கு மேலே ஆண்கள் வாலிபர்கள், கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப ரொம்ப வயசானவங்கலாம் இல்லை, குறைஞ்சது 60 வயசுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 200 பேருக்கு மேலே உட்காந்துக்கிறாங்க. யாரோ ஒரு ஐயா வராராம், இயேசு கிறிஸ்து பற்றி பேச போறாரா. அந்த வார்டன் அடக்கி உட்கார வச்சிருக்கிறார். கொண்டு போயிட்டாங்க. என்னை பற்றி அங்கே அறிமுகம் சொல்லிருக்கிறப்போ நான் கண்ண மூடி, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பேசுறது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியல. விவசாயத்தை பற்றி பேச முடியுமா, வாக்குத்தத்தங்களை பேச முடியுமா, இல்லைன்னே புரியல. இருக்கிறது அவங்க ஜெயிலில். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. தெளிவாக ஆண்டவர் பேசினார். பரலோகத்தை பற்றி நீ எங்கெல்லாம் போய் பேசுறல, ஆரம்பத்திலேருந்து பரலோகத்தை பற்றி பேசு. அங்கே போகணும்னா பாவம் மன்னிப்பு கேளுங்க, ஏசப்பாங்களை மன்னிப்பாருன்னு கூட கொடுத்துட்டாரு பாருங்க. நான் ரொம்ப பழக்கம். பரலோகம், நரகம், இயேசு வருகை, நியாய தீர்ப்பு, குடும்ப எல்லாம் ரெடிமேடாக என் உள்ளத்தில் இருக்கும். மெசேஜ் 1.5 மணி நேரம் பிரதர் பரலோகத்தை பற்றி பேசி முடித்தேன். இந்த மோட்ச பேர்மத்திற்கு வர வேண்டுமா, நீங்கள் ஒருவேளை தப்பு, பாவம், தவறு, குறை செய்துட்டு இந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்திருக்கலாம், தப்பு செய்துட்டு வந்திருக்கலாம், அல்லது நீங்க தப்பு செய்யாம குற்றம் சாட்டப்பட்டவர்களாய், நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி, ஆனால் மனசாட்சிக்கு முன்னாடி நிரபராதி, ஆனாலும் ஜெயிலில் இருக்கிறீங்க. உங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். குற்றம் செய்தவர்களையும் கருணை மனு மூலமாக விடுவிக்க ஆண்டவரால முடியும். ஆனாலும் அடுத்த வாரம் தூக்கு, அதுக்கு அடுத்த வாரம் தூக்குன்னு யாராவது இருக்கிறீங்களா? இப்ப நீங்க கவலையப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா, அடுத்த வாரமே நான் தூக்கிலிட்டாலும் நான் உங்ககிட்ட வந்து சேரணும். நான் இப்ப தப்பு செஞ்சது உண்மைதான், நான் திருடினது உண்மைதான், நான் கொலை செய்தது உண்மைதான், அறிக்கை இடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எல்லாருக்கும் அழறாங்க, திரும்பி திரும்பி அழுது ஜெபம் பண்றாங்க. நான் ஒரு மாடல் பிரேயர் கற்றுக் கொடுத்தேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சுட்டு உட்கார்றேன் டயர்டா. முட்டி அவ்வளோ பேர் முன்னாடி வந்து ஆல்டர் காலில் அழுதுட்டு ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு, எங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு வந்தார் பிரதர், என்ன தூக்கு போட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா மறிப்பேன்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்ததுனால, நீங்க பேசுனதுனால இயேசு என்ன ரட்சித்தார். இயேசு என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினார். என்ன பிரசங்கம் அப்படி. ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன? யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க பெயரை இயேசு ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார் எல்லாம் சொல்லி கள்ளங்கபடம் இல்லாம மாறி வந்து முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய திருப்தி. ரொம்ப நாளா ஜெயிலுக்கு போகலான்னு நினைச்சேன். எதுக்குன்னு சொல்லி இன்னைக்குதான் எனக்கு தெரியும். அப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, கேட்டாங்க ஃபுல்லா. முடிச்ச பிறகு என்ன சும்மா அனுப்பி வைக்கல, சாப்பாடு. நான் சொன்னேன், சிறை கைதிகளுக்கு கொடுக்குற அதே சாப்பாடு எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க, ஒரு பழைய டேபிள், சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன மாதிரி சாப்பாடு,
பணக்கார வீட்டில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி? நான் சொன்னேன், எனக்கு ஸ்பெஷலாக வாங்கின்னு வந்துட்டீங்க போல இருக்குது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் என்ன, ஜெயிலுக்கு போனா புளியாங்கொட்டை மாவுல களி கொடுப்பாங்க, மட்டமான அரிசியில் சோறு கொடுப்பாங்க, அது ஒரு நாத்தடிக்கும். அப்புறம் சாம்பார் ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்கிறப்போ புளியா மாத்திலேருந்து பள்ளி இன்னும் என்னென்னவோ கொட்டும், அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா செத்து போயிட்டா கூட அங்கே பிரச்சனை இல்லை, அது கேஸ் கிடையாது. இப்படி கேள்விப்பட்டதுனால அந்த ஏ கிளாஸ் ஃபுட்டு, அந்த ஆகாரத்தை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். பாயாசம் உட்பட ஏ கிளாஸ் ஃபுட்டு. அவங்க சொன்னாங்க, ஜெயில் கைதிகளுக்கு கொடுக்குற சாப்பாடு தான் இது பிரதர்னாங்க. அப்படியா சார், நம்ம இங்கே வந்துடலாம் போலது அப்படின்னு யோசித்தேன். சாப்பாட்டுக்காக அப்படி ஓட முடியுமா? நகைச்சுவைக்காக பேசினாக்கா சிரிக்கணும். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், முடிச்சிடுறேன். உங்களை பார்த்தா எனக்கே தூக்கம் வருது, பாவம் பரிதாபமா. கண்களை திறந்து வாயை மூடிக்கொண்டு இருப்பதற்கு பதிலாக கண்களை மூடி வாயை திறந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உறங்கி உறங்கி விழுகிறவர்களுக்காகவும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். யோசிங்க நீதி பற்றி. உங்களுக்கு சொந்தக்காரு, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நீங்கள் உங்களை கூப்பிட்றாங்க, அது தீர்த்து வைக்க. சொந்தக்காருக்காக பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்லக்கூடாது. முதல்ல ஒத்துக்கணும், ஆமாம் என் ஆள் பக்கம் தான் தப்பு. அதுக்கு பரிகாரம் நீங்கள் பண்ணுங்க, வேண்டாம்ல. பரிகாரம் நீங்கள் பண்ணுங்க. பையன் தப்பு பண்ண அப்பா ஃபைன் பெனால்ட்டி காட்டுற மாதிரி அது ஒன்றா செய்யலாம். ஆனால் நீதியை புரட்டக்கூடாது. யாராக இருந்தாலும் நீதியை புரட்டக்கூடாது. எத்தனையோ பேர் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நீதி நியாயத்துக்காக பாடுபட்டு யோசிக்கணும். ஃபைனல் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம், கிரானிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் 1 நாளாகமம் 16:10. எடுத்தவங்க சத்தமா படிங்க, கரெக்டா பார்ப்போம். அதுல என்ன எவ்வளவு வருது? கவுண்ட். அவருடைய, அதாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அடுத்து, கர்த்தரை தேடுகின்றவர்களின் இருதயம் மகிழ்வதாக. தேடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். அந்த வசனத்தை திருப்பி திருப்பி படிக்கணும் வீட்டில் போய். அதில் ஒரு பகுதி தேவனுடைய நாமத்தை பற்றி மேன்மை பாராட்டுங்கள். அப்பா இயேசு ராஜா ஸ்தோத்திரம். அடுத்த லைனு, சீக்கிரமாய் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை, பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாமத்தை, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை மேன்மை பாராட்டி ஜெபியுங்கள், மேன்மை பாராட்டி பேசுங்கள். மனிதர்கள் முன்பாக என்னை குறித்து எவன் அறிக்கை செய்கிறானோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் முன்பாக அறிக்கை செய்வேன். மனுஷர் முன்பாக எவன் என்னை மறுதளிக்கிறானோ அவனை நானும் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். நீங்க என்னதான் தோத்திரம் போடு, பாட்டு பாடு, அது போதாது. புறஜாதி மக்களுக்கு முன்பாக அவன் முகத்தை பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு அந்த வார்த்தை சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்துவை I never be ashamed about Jesus Christ. Saint Paul said this word. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். ஜெபத்தோடு எழும்பி நிற்போமா? உடனே ஜெபத்தோடு எழும்பி நிற்போம். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். சகோதரி மரியா பவுல் ஒரு பாட்டு பாடி அப்படியே ஜெபம் பண்ணுவார்கள். அப்புறம் நம்ம கலந்து செல்லலாம். வேகமாக எழும்பி நில்லுங்க. உடனே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு எந்த வார்த்தை உங்களை தொட்டது கர்த்தருக்கு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கடைசியாக ஒரு பாடல் பாடுவார்கள். புது ஊழியக்கார் வந்தால் ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆகும், பரவாயில்ல. நீங்கள் அதை குறித்து முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. Oh, glory be to God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நிறைய காரியங்களை தேவன் நம்மோடு பேசினார்.
இந்த உலகத்திலே சிலுவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டும் பொழுது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆத்துமாக்களை குறித்துதான பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஆத்ம பாரத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.